والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, நேற்று ரமதான் மாதத்தின் முதலாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு. ஆனால் நேற்று எதிர்பார்த்ததை விட இன்றுதான் ஆண்களும் பெண்களும் கூடுதலாக வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் உங்கள் மத்தியில் முக்கியமான சில கருத்துக்களை நான் தந்தேன். ஒரு மனிதனுக்கு இபாதத்து அவசியம், அமல் அவசியம், அமல் செய்வது அவசியம். அதைவிட அவசியம் ஞானம், கல்வி, அறிவு, அதைவிட அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனை அருளினான். அந்த திருக்குர்ஆனின் முதலாவது சொல் என்ன? திருக்குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனை அருளினானே, அதில் முதலாவது சொல் என்ன? நீங்க ஸ்கூல்ல படிக்கிறார்கள் அல்லவா, சொல்லுங்களன். முதலாவது சொல் என்ன? இக்ரா. இக்ரா இக்ரா என்பதுதான் முதலாவது சொல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது முதலாவது சொல் அல்ல. இக்ரா. இக்ரா என்றால் என்ன? ஓதுங்கள், ஓது, படி என்ற அர்த்தம். ஓதுதல் என்றாலும் படித்தல் என்றாலும் அது எதோடு சம்பந்தப்பட்டது? கல்வியோடு, அறிவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்திருந்தால் இக்ரா என்பதற்கு பதிலாக இஅமல், அமல் செய் என்று சொல்லி இருக்கலாம். அல்லது இன்னொரு சொல் உஅபுத், இபாதத்து செய், வணங்கு என்று சொல்லி இருக்கலாம். இஅமல் என்ற சொல்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கவில்லை. உஅபுத், இபாதத்து செய் என்ற சொல்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கவில்லை.
அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான்? ஓதுதல், படித்தல், கற்றுக்கொள்ளுதல், அறிவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். ஆகவே அமலை விட, இபாதத்தை விட அறிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது இபாதத் அல்ல, அறிவுதான், கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக ஆக்கும். நீங்கள் பார்க்கலாம், கல்வி அறிவு இல்லாத எத்தனையோ பேர்கள் நிறைய இபாதத்தை செய்வார்கள். மிருகங்களைப் போல் தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். இன்னொருவன் இருப்பான், இபாதத்துக்களை கொஞ்சமாகத்தான் செய்வான், மிக குறைவாகத்தான் செய்வான். அவனிடத்திலே அறிவு நிறைய இருக்கும். அவன் சமூகத்தின் மத்தியிலே உண்மையான மனிதனாக காட்சி அளிப்பான். ஆகவே மனிதனுக்கு இபாதத்தை விட, அமலை விட அறிவுதான் மிக பிரதானமானது. இவ்வாறு நான் சொல்வதால் நீங்கள் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது இபாதத்து தேவையில்லை, அமல் தேவையில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அமல் வேண்டும், இபாதத்து அவசியம். ஃபர்தான அமல்களை செய்ய வேண்டும், சுன்னத்தான அமல்களை செய்ய வேண்டும். இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இல்முக்கு, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் ஒரு கதை சொல்லி இருப்பேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹனஃபி மத்ஹபின் ஸ்தாபகர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர் இருந்தார். சட்டத்தை அமைப்பதற்கு அந்த நண்பர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஒரு நாள் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. வரலாறு நீண்டது, சுருக்கமாக தருகிறேன். கடுமையான தாகம் ஏற்பட்டது. ஒரு வழியிலே போகின்ற போது ஒரு சர்பத் கடைக்காரன் சர்பத் கடை வைத்திருக்கிறான். இவர்களிடத்திலே பணம் இல்லை, பைசா இல்லை. அந்த கடைக்காரனிடம் சென்று சொல்கிறார்கள், நான் ஒரு சட்ட மேதை, குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை வகுக்கின்ற ஆள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நெருங்கிய தோழன். தாகமாக இருக்கிறது, கையிலே பைசா இல்லை, பணம் இல்லை. எனக்கு ஒரு கப் சர்பத்து தாகத்தை தீர்த்து வை, பணத்துக்கு பதிலாக 2 அறிவுகளை சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார்கள். சர்பத்து கடைக்காரன் அறிவை மதிக்காமல் பணத்தை மதிக்கக்கூடியவனாக இருந்தான். அவன் சொன்னான், எனக்கு அறிவு தேவையில்லை, பணம் தான் தேவை. பணம் இருந்தால் சர்பத் தருவேன், இன்றேல் சென்று வா என்று சொல்லி அனுப்பிவிட்டான். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக மனவேதனையோடு திரும்பி சென்று விட்டார்கள். ஒரு நாள் இந்த சர்பத் கடைக்காரனுக்கு ஒரு பிரச்சினை ஏற்பட்டது. சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினை, கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சினை, ஒரு தேவை ஏற்பட்டது. அது என்ன? அவன் தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட காதலின் காரணத்தினால், அன்பின் காரணத்தினால் ஒரு நேர்ச்சி ஒன்றை மடத்தனமாக செய்து கொண்டான். எப்படி செய்தான்? அந்த சர்பத்து கடைக்காரன்
என்னுடைய மனைவிக்கு உலகத்தில் இருக்கின்ற சகல வகையான டிசைன்களில் உள்ள நகைகளை எல்லாம் நான் போடுவேன். போட தவறினால் என்னுடைய மனைவி தலாக்காகி விடுவாள், விவாகரத்தாகி விடுவாள் என்று நேர்ச்சை செய்தான். இந்த நேர்ச்சையை நிறைவேற்ற முடியுமா? உலகத்தில் உள்ள சகல வகையான நகைகளுடைய டிசைன்களிலும் என்னுடைய மனைவிக்கு நகை போடுவேன் என்று நேர்ச்சை செய்து விட்டான். காத்தான்குடியில் உள்ள நகைகளுடைய டிசைன்களில் போடுவேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். எத்தனையோ வகையான டிசைன் ஒரு வீட்டிலே இருக்கும். காத்தாங்குடி முழுக்க அலைஞ்சி திரிஞ்சி ஒன்று சேர்த்து பார்த்தா எப்படி என்றாலும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் டிசைன் வரும். அப்படி என்றாலும் போட்டுடலாம். இவன் நேர்ச்சி செய்தான். எப்படி? உலகத்தில் உள்ள டிசைன்களில் எல்லாம் நகை போடுவேன் என்று நேர்ச்சி செய்து விட்டான். டிசைன்களை தேடி பிடிக்கிற செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். எவ்வளவு பணம் வேணும், அதுக்கு எத்தனை கோடி வேணும். இவர் கோடீஸ்வரனா? சருவத்து கடைக்காரன். போயும் சருவத்து கடை. எப்படி போடுவார்? மனைவி தலாக்காகி விடுவாளே, போடாவிட்டால் மனைவி தலாக்காகி விடுவாள். இதற்கு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஓர் அறிஞனிடத்திலே சென்று இப்படி நான் நேர்ச்சை செய்தேன், இதற்கு சட்டம் என்ன என்று கேட்டான். அந்த அறிஞர் சொன்னார், நீ அவ்வாறு செய்யத்தான் வேண்டும் என்றார். என்னால் அவ்வாறு செய்ய முடியாதே, என்ன செய்யலாம் என்று திருப்பி கேட்டான். இன்ன அறிஞனிடத்தில் போ என்று அவர் இன்னொரு அறிஞனை காட்டிக் கொடுத்தார். அந்த அறிஞனிடத்திலே இவன் போய் கேட்டான். அந்த அறிஞனும் அவ்வாறே சொல்லிவிட்டு இன்னொரு அறிஞனை காட்டிக் கொடுத்தார். அந்த அறிஞனிடத்திலே போனான். அந்த அறிஞனும் அவ்வாறே சொல்லிவிட்டு இன்னொரு அறிஞனை காட்டிக் கொடுத்தார். இப்படி பல அறிஞர்களை சந்தித்து கடைசியில் அவனுக்கு கிடைத்த முடிவு இதுதான். கடைசியாக சந்தித்த அறிஞர் சொன்னார், இன்றைய காலகட்டத்திலே இந்த நாட்டிலே ஒரே ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர்தான் சட்ட மேதை. அவரிடத்தில் போனால் தான் உனக்கு சரியான விடை கிடைக்கும் என்று சொன்னார். யார் அவர்? அவர்தான் சர்பத்து கேட்டு வந்தாரே முஹம்மது ரஹ்மத்துல்லா அவர். அவரிடத்திலே போனான். போய் அவரை இவன் மறந்தும் போய்விட்டான். பெரியாரே, இப்படி ஒரு நேர்ச்சை செய்தேன், என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது. பல அறிஞர்களிடத்திலே சென்று இறுதியாக உங்களிடம் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இதற்கு விடை என்ன, சட்டம் என்ன என்று கேட்டான். இவன் அவர்களை மறந்திருந்தாலும் அவர்கள் இவனை மறக்கவில்லை. சொன்னார்கள், நான் சர்பத்து கேட்டு வந்தேனே ஒரு காலத்தில், அந்த நேரத்தில் நீ எனக்கு சர்பத்து தந்திருந்தால் 2 சட்டங்கள் சொல்லித் தருவதாகவும் சொன்னேனே, நீ எனக்கு கல்வியை மதிக்கவில்லை, சர்பத்து தரவில்லை, பணத்தை தான் மதித்தாய். இன்று என்னிடத்திலே நீ வந்திருக்கிறாய், ஆகவே உனக்கு நான் விடை சொல்லித் தருகிறேன். கல்விக்கு முக்கியத்துவம் கொடு, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. என்ன பதில் தெரியுமா? நீ கஷ்டப்பட தேவையில்லை. உலகமெல்லாம் அலைந்து நகைகளுடைய டிசைன்களை தேட தேவையில்லை. கோடிக்கணக்கான பணமும் செலவிட தேவையில்லை. ஒன்று செய். என்ன செய்ய வேண்டும்? சின்ன திருக்குர்ஆன் ஒன்றை எடு. திருக்குர்ஆன்ல பெரிய குர்ஆனும் இருக்கு, சின்ன குர்ஆனும் இருக்குதானே. இப்ப நீங்க கண்டிருப்பீங்க, அரை கூட்டுக்குள்ள போடுற மாதிரி சின்ன குர்ஆன் இருக்கு. அதை ஓதறதா இருந்தா பூத கண்ணாடி வச்சுதான் ஓதலாம். அப்படி சின்ன எழுத்துல சின்ன குர்ஆன் இருக்கு. சவுதி அரேபியாவில் இப்பவும் இருக்கு. இந்த சைஸ் இருக்கும், 2 அங்குலம் இருக்கும்.
அப்படி ஒரு குர்ஆனை எடுத்து நூலிலே அதை கட்டி உன்னுடைய மனைவியின் கழுத்தில் கட்டிவிடு. உலகத்தில் உள்ள சகல டிசைன்களிலும் நகை போட்டவனாக நீ ஆவாய். இதுதான் சட்டம் என்றார்கள். அவன் கேட்டான், அது எப்படி ஆகும் என்று கேட்டான். அதற்கு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருக்குர்ஆனில் இருந்து ஒரு ஆதாரம் காட்டினார்கள். வமா மின் ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். குர்ஆனில் பச்சையான வஸ்துவோ காய்ந்த வஸ்துவோ எந்த வஸ்துவாயினும் அது குர்ஆனில் உண்டு, எல்லாமே குர்ஆனில் உண்டு என்ற அர்த்தப்பட உள்ள திருவசனத்தை ஓதி காட்டி இந்த சட்டத்துக்கு இதுதான் ஆதாரம் என்று சொன்னார்கள். மனைவி தலாக்காக மாட்டாள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். மனைவியுடைய கழுத்திலே அவன் அந்த குர்ஆனை கொள்கினான், தலாக்காகவில்லை. பார்த்தீர்களா சகோதரர்களே, சட்டம் எங்கே இருக்கிறது? கல்வி எப்படி இருக்கிறது? கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆகவே இபாதத்துக்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதோடு அதைவிட முக்கியமாக கல்விக்கு, ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய தொழுகை கூட பெரிசா போக தேவையில்லை, பெரிய ஞானத்துக்கு கீணத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. சர்வ சாதாரணமாக தொழுகிறோமே, இந்த தொழுகை கூட சரியாக நிறைவேறுவதாயிருந்தால் எது வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும், கல்வி வேணும். கல்வி இல்லாமல் தொழுகை கூட நிறைவேற மாட்டார். அதை விளக்குவதாயிருந்தால் பல ஆதாரங்களை கொண்டு விளக்கலாம். அதற்குரிய நேரம் இல்லை. என்னுடைய நோக்கம் தலை நோன்பில் இருந்து ஒரு 5-10 நாளைக்கு நோன்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தொடராக சொல்லிவிட்டு 2வது 10 இருந்து ஞானம் சம்பந்தப்பட்ட வேறு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களை ஆரம்பிக்கலாம் என்பதற்காகத்தான் என்றுதான் நான் நாடியிருக்கிறேன். எனவே நோன்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தொடராக உங்கள் மத்தியிலே சில நாட்களுக்கு நான் பேசுவேன். அதற்கு பிறகுதான் வேறு விஷயங்களை துவங்குவேன். நேற்றிரவு உங்கள் மத்தியிலே நான் சொன்ன பேசிய கருத்துக்களுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரியுமா? மறந்துவிட்டீர்களா? தெரியும். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றிரவு நான் சொன்ன விளக்கத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, ஒரு மனிதனுடைய உடல் சக்திக்கு பல்வேறுபட்ட விட்டமின்ஸ்கள், ஊட்டச்சத்துக்கள் அவசியமாகுவது போல் ஒரு மனிதனுடைய ரூஹு, ஆன்மா வளர்ச்சி அடைவதற்கும், அது பலப்படுவதற்கும், அது ஆரோக்கியம் பெறுவதற்கும் அமால் என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல இபாதத்துக்கள் அவசியம். பலதரப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு கொடுத்து உடலை வளர்ச்சி அடைய செய்வது போல், பலப்படுத்துவது போல் பலதரப்பட்ட இபாதத்துக்களை செய்து எங்களுடைய ஆன்மாவுக்கு ஊட்டச்சத்துக்களை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற சாராம்சத்தை நேற்று உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். சுருக்கமாக, நீங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும், சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும், அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலும், ஒரு ரக்காத்தை தொழுதாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு தரம் திக்ர் வைத்தாலும், அவையெல்லாம் ஊட்டச்சத்துக்கள், விட்டமின் டேப்லெட்ஸ்கள், விட்டமின் சிறப்புகள். எதற்கு? உடலுக்கா? இல்லை, ஆன்மாவுக்கு, எங்களுடைய ஆத்மீகத்துக்கு, எங்களுடைய உள்ளத்துக்கு ஊட்டச்சத்துக்கள். அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கொடுத்து வர வர
உள்ளம் பலமடையும், ஆன்மீகம் வலுவடையும். ஆன்மீகம் வலுவடைந்தால் என்ன நடக்கும்? விலாயத்து கிடைக்கும். ஆன்மீகம் வலுவடைந்தால் விலாயத்து கிடைக்கும். ஆன்மீகம் வலுவடையாமல் ஒரு போதுமே விலாயத்து கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் முடிவு. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு கண்களும் குருடானால் பரவாயில்லை, மனக்கண் மாத்திரம் குருடாக கூடாது. ஒரு பெரியார் பாடியிருக்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இரண்டு கண்களையும் பொட்டையாக்கி விட்டார். பெரிய மனுஷன், பெரிய ஒரு வலியுல்லாஹ், அவருடைய இரண்டு கண்களும் பொட்டையாக போய்விட்டன, தெரியாமல் போய்விட்டன. அவர் பாடுகிறார், இன்யஹுதில்லாஹு மின் ஐனைய நூரஹுமா ஃபஇன்ன கல்பி முலீஉன் மா பிஹி வரரு அரா பிகல்பிய துன்யாய வ ஆகிரதி வல் கல்பு யுத்ரிகு மா லா யுத்ரிகுல் பஸரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இரண்டு கண்களிலிருந்தும் பார்வையை எடுத்து விட்டான், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவர் சொல்கிறார், இந்த இரண்டு ஒளிக்கண்களும் குருடானதினால் நான் கவலைப்படவில்லை. ஒரு மனுஷனுக்கு கவலை தானே வரும். இப்ப நாங்க இருக்கோம், எங்களுடைய ரெண்டு கண்ணும் பார்வை இழந்துட்டா எவ்வளவு கவலை வரும். ஒரு வஸ்துவை பார்த்துக்கேலா, உலகத்துல வாழ்ற ரொம்ப கஷ்டமா போகும். அவர் சொல்றார், நான் கவலைப்படவில்லை என்று. ஏன்? என்னுடைய கல்பு கண் பார்வையுடையதாக இருக்கிறது, அந்த கண்ணுக்கு எந்த நோயும் வரவில்லை, அது தெளிவான பார்வை உள்ளதாகத்தான் இருக்கிறது. அராபி கல்பிய துன்யாய வ ஆகிரதி வல் கல்பு யுத்ரிகு மா லா யுத்ரிகுல் பஸரு. என்னுடைய முகக்கண்களினால், வெளிக்கண்களினால் இந்த துன்யாவை மாத்திரம்தான் நான் பார்க்கிறேன், பார்க்க முடியும். ஆனால் என்னுடைய மனக்கண்ணினால் இந்த துன்யாவையும் பார்க்கிறேன், ஆகிரத்தையும் நான் பார்க்கிறேன். அப்படியானால் பவர் கூடிய பார்வை எதற்கு இருக்கிறது? மனக்கண்ணுக்குத்தான் கூடின பவர் இருக்கிறது, வெளிக்கண்ணுக்கு கூடின பவர் இல்லை. ஆகவே மனக்கண்ணுக்கு நோய் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளிக்கண்ணுக்கு நோய் வந்தால் உடனுக்குடன் கண் ஆஸ்பத்திரிக்கு சென்று கண் டாக்டர் இடத்திலே காட்டி எத்தனையோ மருந்து மாத்திரைகளை பாவிக்கிறோம், இந்த வெளிக்கண்ணினுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அது தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? மனக்கண் திறந்தவனுக்கு வெளிக்கண்ணை பற்றி பிரச்சனை இல்லை. மனக்கண்ணும் குருடானவனுக்கு வெளிக்கண்ணும் குருடானால் கவலைதான். ஆகவே நாங்கள் வெளிக்கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட எங்களுடைய மனக்கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனக்கண் குருடாகாமல், மனக்கண்ணுக்கு நோய் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய கடமை. ஆகவே அறிவு மனிதனுக்கு அவசியம். அறிவில்லாவிட்டால் அவன் மிருகமாக வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். குறிப்பாக இறைஞானம் அவசியம். எனவே சகோதரர்களே, அறிவியுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நேற்றிரவு சொன்ன விஷயத்தையும் உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டினேன். இன்று உங்களுக்கு நோன்பை பற்றிய ஒரு சில குறிப்புகளை தரலாம் என விரும்புகிறேன். இன்று ஜும்மாவுக்கு பிறகு கூட இப்போது நான் சொல்லப் போகின்ற திருவசனத்துக்கு நான் விளக்கம் சொன்னேன். சிலர் விளங்கியிருப்பீர்கள், சிலர் விளங்காமலும் இருப்பீர்கள். பெண்கள் இன்றைய ஜும்மாவுக்கு பிறகு நடந்த பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆகவே அதை சுட்டி காட்டுகிறேன், விளக்கமாக சொல்ல தேவையில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன
ஐயாமன் மாதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்று பகல் பேசும்போது இந்த திருக்குர்ஆன் அடக்கியிருக்கிற ஆழமான தத்துவத்தை நான் சுட்டிக்காட்டினேன். ஏனென்றால் திருக்குர்ஆன்ல ஒரு நுக்தா, ஒரு புள்ளி கூட அர்த்தமில்லாமல் வராது. வருமா? நாங்க ஒரு கடிதத்தை எழுதலாம் நண்பனுக்கு, அர்த்தமில்லாத சொற்கள் எத்தனையோ வரும், அர்த்தமில்லாத வசனங்கள் எத்தனையோ வரும். அல்லாஹ்வுடைய பேச்சு எங்களுடைய பேச்சு போன்றதா? அல்லாஹ் எழுதிய கடிதம் அல் குர்ஆன் நாங்கள் எழுதும் கடிதத்தை போன்றதா? இல்லை. ஒரு புள்ளி கூட அர்த்தமில்லாமல் இருக்காது. எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. ஆனால் எங்களுக்கு விளங்கவில்லை என்ற காரணத்தினால் அது சும்மா போடு தேங்காய் போல வந்திருக்கின்ற நாங்கள் சொல்ல முடியாது. சிலர் சொல்கிறார்கள், இந்த உலமாக்களிடத்தில் கூட நீங்க கேட்டு பாருங்க, அலிஃப் லாம் மீம் என்று ஒரு இடத்துல வருகிறது, காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஒரு இடத்துல வருகிறது, ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்று ஒரு இடத்துல வருகிறது, அலிஃப் லாம் மீம் ரா என்று இன்னொரு இடத்துல வருகிறது, யாசீன் என்று ஒரு இடத்துல வருகிறது, காஃப் என்று ஒரு இடத்துல வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க என்று தெரியுமா? அல்லாஹு ஆலம், அல்லாஹ்க்குத்தான் தெரியும், அந்த கருத்து அல்லாஹ்க்குத்தான் தெரியும் என்று சொல்வார்கள். எங்க காத்தாங்குடி உலமாக்களையா நான் சொல்றேன், எல்லா உலமாக்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க. யார் அப்படி சொல்லுவாங்க? அறிவு என்ற கடலில் வெளி நீச்சல் அடிக்கின்றார்களே, வெளியே கிடந்துகிட்டு கால கையை அடிக்கார்களே, அவர்கள்தான் அவ்வாறு சொல்வார்கள். அறிவு என்ற சமுத்திரத்தில் உள்ளே சென்று குழி ஓடுகின்றார்களே, அவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அதற்கு அர்த்தம் உண்டு என்றுதான் சொல்வார்கள். நீங்கள் எந்த ஒரு தப்சீரை எடுத்து பார்த்தாலும், நீங்க படிச்சாக்கள் அரபு தப்சீர்கள் எடுத்து பார்க்கலாம், தமிழ் தப்சீர்களை வேண்டுமெண்டா எடுத்து பாருங்க. இப்போது நான் சொன்ன இப்படியான வசனங்களுக்கு அவர் என்ன கருத்து எழுதுவார் தெரியுமா? இதன் கருத்தை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவன் என்றுதான் எழுதுவார். அரபு தப்சீர்களை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு அலமு பிமுராதிஹி பிதாலிக்க, அதனுடைய கருத்தை அல்லாஹ் தான் அறிந்தவன் என்று எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் என்று இருந்தால், அடியார்களுக்கு அல்லாஹ் எழுதின கடிதத்தில் ஏன் அதை குறிப்பிடணும்? உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினா, எனக்கு மாத்திரம் தெரிஞ்ச வசனத்தை உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உங்களுக்கும் அந்த வசனத்தின் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அல்லது உங்களுக்கு தெரியாவிட்டா மற்றவர்களிடத்துல காட்டி, இப்படி எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, இதுல இப்படி ஒரு சொல் பாவிக்கப்பட்டிருக்கு, இதனுடைய அர்த்தம் என்னவென்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் அதன் அர்த்தம் தெரியாது, மற்றவர்களிடம் போய் கேட்டாலும் அது எழுதினவருக்கு தான் அதன் அர்த்தம் தெரியும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு அந்த வசனத்தை கடிதத்தில் குறிப்பிட்டதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? வீணான வேலையாக போய்விடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணான எந்த ஒரு வசனத்தையும், எந்த ஒரு சொல்லையும், எந்த ஒரு நுக்தா புள்ளியையும் திருக்குர்ஆனிலே வைக்கவில்லை. அர்த்தம் உள்ளதாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறார். அதே போல இங்கே இப்போது நான் ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமான தத்துவத்தை, அகமியத்தை உள்ளடக்கித்தான் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான்.
ஏன் அவன் இப்படி கூப்பிடலாம் அல்லவா? யா ஐயுஹன் நாசு, மனிதர்களே என்று கூப்பிடலாமா இல்லையா? கூப்பிடலாம். குர்ஆன்ல பல இடங்கள்ல யா ஐயுஹன் நாசு என்று கூப்பிட்டு இருக்கிறான். இந்த இடத்தில் யா ஐயுஹன் நாசு என்று கூப்பிடவில்லை. யா ஐயுஹல்லதீன ஆமனு என்றுதான் கூப்பிடுகிறான். விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான். ஏன் யா ஐயுஹன் நாசு என்று கூப்பிட்டா என்ன? அங்கதான் தத்துவம் இருக்கு. எப்படி இந்த பள்ளி வாசலுக்கு பின்னால குப்பை கூளம் கொஞ்சம் கிடக்கு. இப்ப இத கூட்டி சுத்தம் செய்ய வேணும். இந்த குல்லியாவில் ஓதுற ஒரு பையனை, முசம்மில் என்ற பையனை, டேய் முசம்மில், குல்லியா பள்ளிக்கு பின்னால குப்பை கூளங்கள் எல்லாம் கிடக்கு, அதை கூட்டி சுத்தம் செய் ரெண்டும் சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். அவன் பேரை சொல்லி, முசம்மில் இங்க வா, பள்ளிக்கு பின்னால் குப்பை கூளங்கள் கிடக்கு, கூட்டி சுத்தம் செய் என்றும் சொல்லலாம். மன முசம்மில் ஜாமன, பள்ளிக்கு பின்னால ரொம்ப குப்பை கூளங்கள் எல்லாம் பெரிய அசுத்தமா கிடக்கு, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அறிக்கை, நீ தான் கொஞ்சம் அதை செய்யக்கூடிய மாதிரி ஆளா தெரியுது, அதை போய் கொஞ்சம் செஞ்சு விடுமனே என்னும் சொல்லலாம். இது இரண்டிலும் அவன் மனஹுப்பா, அது அவனுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பணிய தலையில சுமத்துற இந்த மனுஷன் என்னமோ அதிகார தோரணையில, அதிகார பாணியில டேய் முசம்மில் என்று கூப்பிட்டு இப்படி சொல்றாரு என்று அந்த பணி அவன் செய்வான். செய்தாலும் மனஹுப்போடு செய்ய மாட்டான். தம்பி மன முசம்மில் ஜாமனே, நல்ல புள்ளடா நீ, தயவு செய்து பள்ளிக்கு பின்னால் இருக்கிற குப்பைகளை கூட்டி சுத்தம் செய்யலாமனே என்றால் அந்த பணியை அவன் சிறமேற்றாங்கி மஹப்பத்தோடு செயல்படுவானா இல்லையா? பொறுப்பான பணி ஒன்றை ஒரு ஆளுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் இந்த பாணியைத்தான் நாங்கள் கையாள வேண்டும். எங்கள்கிட்ட பதர் ஜமான் மௌலவி என்று ஒரு மௌலவி இருக்கிறாரு. அவர் கோவிச்சுக்க மாட்டாங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் சொல்றேன். அவர் நம்முடைய நெருங்கின நண்பன், கோவிச்சுக்க மாட்டார். கொஞ்சம் கோவக்கார மனுஷன். பல்சமான் இந்த செக்க கொண்டு போய் போடு, 10 மணிக்கு இடையில போடு, ரெண்டா கோவம் நம்பர். என்ன சொல்லணும் அவருக்கு? மச்சான் பல்சமான் ஜுஹா மச்சான் என்ற வார்த்தையை முன்னால் பாவித்து அந்த விஷயத்தை அவருக்கு சொன்னால் எந்த ஒரு முகமும் கோணாமல் சுழிக்காமல் அவர் அதை சிறமேல் தாங்கி செய்வார். இதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய அனுபவத்தில் இப்படி கண்டிருக்கிறீர்களா இல்லையா? கண்டிருப்பீர்கள். ஏன் அங்கஞ்ச போவான்? நம்ம மனைவி மாறே எடுத்துங்களேன், நம்ம பொண்டாட்டி மாறே எடுத்துங்களேன். ஏய் சரியா 12:30 நான் பஸ்ஸுக்கு போகணும், 12:30 சாப்பாடு வை வந்த உடனே அவளுக்கு கோவம் தான் வரும். என்னமோ பெரிய ஓடர் ஓடுறார் இவர் என்ன, எனக்கு சமைச்சு தர வேண்டிய கடமை இவர பொறுத்தது. அப்படி இருந்து இவர் என்ன 12:30 சாப்பாடு தரணுமா ஓடர் போடுறாரு. அப்ப அவளுக்கு ஒரு பொறுப்பான வேலையை கொடுக்கற நேரத்தில் அப்படி சொல்லப்படா. இப்ப என்ன செய்யணும்? சபியா அண்ணா சபியா வா, 12:30 மணிக்கு நான் போக வேண்டியது, அதுக்கிடையில சமைச்சுத்தாண்டு ஒன்னு சொல்லியும் ஏலா, நீயும் கொஞ்சம் கஷ்டப்படுவாய், என்ன செய்யலாம்? ஹோட்டல் எடுத்து நான் சாப்பிட்டு போட்டா என்ன சொல்லுவாள் அவள்? அந்த வேலையை செய்யாதங்க, பெரிய வேலையாது, நான் 12:15 உங்களுக்கு சாப்பிடுறான் சொல்லுவாளா இல்லையா? அப்போ ஒரு பொறுப்பான வேலையை மனைவி இடத்திலே கொடுப்பதாயிரும் சரி,
என்னுடைய கடையில் இருக்கக்கூடிய சிப்பந்தி இடத்துல கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எவரிடத்தில் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டி அந்த பணியை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவனுக்கு சில சாந்தமான வார்த்தைகளை பாவித்து சொன்னால் வேலை நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு என்ற சுமையை, நோன்பு என்ற பாரத்தை ஆற தலையில வைக்க போறான். இப்ப எங்கட தலையில வைக்க போறான். என்ன சொல்லணும்? டேய் நோம்பு படியா தாங்கலாத செய்யத்தான் வேணும். இருந்தாலும் பெரிய பொறுப்போட கஷ்டப்பட்டுத்தான் அதை சுமக்க வேண்டி வரும். ஆகையினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஹிக்மத்தாக பேசுகிறான். யா அய்யுஹன் நாசு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று சொன்னானா? மனிதர்களே உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னானா? இல்லை. எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பின நல்லடியார்களே என்று சொல்லும் போது 30 நாள் நோம்பு பிடிக்க சொன்னாலும் அவன் பிடிப்பான், 60 நாள் பிடிக்க சொன்னாலும் பிடிப்பான், 6 வருஷம் பிடிக்க சொன்னாலும் பிடிப்பான். இல்லையா? முன்னால வசனம் வந்துட்டு, அன்புக்குரிய வசனம் வந்து விட்டது. 12 மணிக்கு முதலும் சாப்பாடு தருவாள், 11 மணிக்கு அவள் சாப்பாடு தருவாள், அப்படி சொன்னான். ஆகையினால குர்ஆனுடைய இந்த வசன நடைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமான தத்துவத்தை, மனோநிலைகளை கவனித்து பேசுகிறான். அடியார்களை புண்படுத்தாம. யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும், யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும். சூரத்துல் பக்ராவுல பாருங்க, அங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு உபுது ரப்பக்கும் என்று சொல்லல. எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் என்று சொல்றான். மனிதர்களே உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு பாவிக்கல. இங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்றான். அங்க என்ன சொல்றான்? யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே கூப்பிடுறான். முஸம்மில் என்று கூப்பிடுறாபல, தலையில அடிச்சு கூப்பிடுறாபல கூப்பிடுறான். வணங்குங்கள், ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இங்கெல்லாம் அறிவுள்ளாக்கள் என்றதுக்காக வேண்டித்தான் இங்க சொல்றேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். நம்ம வேற கதைகளை சொல்லிட்டு நேரத்தை முடிச்சுட்டு வரலாம். சிந்திக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்க. அடிக்கடி பயான கேட்டு கேட்டு கொஞ்சம் அறிவு நிரம்பின ஆட்களாக தெரியுதுங்கிறதுனால சொல்றேன், இல்லாட்டி புரியாது. யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே, உபுது வணங்குங்கள், அல்லாஹா, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லல. அல்லாஹ் யா அய்யுஹன் நாசு உபுதுல்லாஹா என்று சொல்லல. எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் என்று சொல்றான். ரப் என்ற சொல்ல பாவிக்கான், அல்லாஹ் என்ற சொல்ல பாவிக்கல. ஏன்? வணங்குங்கள் என்று சொல்லும் போது ஒரு சுமையை தலையில வைக்கிற மாதிரி, வணங்குங்கள், இபாதத்து செய்யுங்கள் என்று சொல்லும் போது இபாதத்து செய்யற ஒரு சுமையா இல்லையா? சும்மா தானே. அந்த சுமையை தலையில வைக்கக்குள்ள அல்லாஹ் என்று சொல்லப்படா. பின்னால எப்படி சொல்லணும்? ரப்பக்கும், உங்களை வளர்த்து உணவு சந்து, உடுக்க உட சந்து, குடிக்க நீர் சந்து, உங்களை வளர்த்து கொண்டிருப்பவனை வணங்குங்கள். வணங்குவானா இல்லையா? வணங்குவான். ஏன்? ரப்பு, ரப்பண்டாரு. ரப்பண்டா அல்லாஹ் நாங்க சும்மா சொல்லிக்கிறோம் அல்லவா? அப்படி இல்லை. ரப்பங்கிறதுக்கு கருத்து ரப்பய ருப்பு ரப்பன். ரப்பண்ட சொல் ரப்பய ருப்பு ரப்பன் என்ற சொல்லிலிருந்து பிறந்திருக்கிறது. ரப்ப என்றால் என்ன? உண்ண உணவு கொடுத்து, குடிக்க நீர் கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்ப்பவன் என்ற கருத்து.
ரப்பங்கிற சின்னொரு சொல்லு, ரேயும் பேயும் தான். அது தார அர்த்தத்தை பாருங்க. பாலூட்டி சீராட்டி உணவு கொடுத்து குடிக்க கொடுத்து உடுக்க கொடுத்து வளர்த்து கொண்டிருப்பவன் இவனை வணங்கலாமா இல்லையா? வணங்கலாம் தான். ஆகவே அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப் என்ற சொல்லை பாவித்து இபாதத் என்ற சுமையை தலையிலே வைக்கிறான். இபாதத் செய்வானா இல்லையா? செய்வான். இங்கே யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே ஏன் கூப்பிட்டான்? இப்ப நான் ஒரு சுமையை தலையில வைக்க போறேன், வெறுப்போடு அதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, மனஹுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்டு தலையில ஒரு பாரத்தை வைக்கான். என்ன பாரம்? குத்திப அலைக்குமு சியாமு. சியாமண்டா என்ன? நோன்பு. நோன்பை உங்கள் மீது ஃபர்வாக்கப்பட்டுள்ளது என்று சொல்றான். சரிதானே? இதுல பிரச்சனை இல்லையே உங்களுக்கு. இங்க பின்னால ஒரு பிரச்சனை. அதுக்குத்தான் நான் ஒரு ஜும்மாவுக்கு பிறகு விளக்கம் சொன்னேன். எந்த அளவுக்கு விளங்கினீங்க தெரியாது எனக்கு. உங்கள் மீது நோன்பை விதியாக்கப்பட்டது என்று சொன்ன ஆண்டவன் அல்லாஹ் பின்னால் என்ன சொல்றான்? கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பை விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றான். இதுல நான் விளங்கப்படுத்த போற விஷயம் என்ன தெரியுமா? கமா கமா என்று வருகிறதே, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப. அந்த கமா இருக்கே, இந்த கமா இல்ல. தமிழ்ல எழுதி போட்டு இப்படி கமா போடுறோமே, அந்த கமா இல்ல. இங்க வார கமா குத்திப போல. போல என்று ஏண்டா சொல்லணும் அல்வா? அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுக்கு நான் மத்தியான ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். கடையில ஒருவனை வேலைக்கு கூப்பிட்டான். சுருக்கமா சொல்றேன். வேலைக்கு கூப்பிட்டான் முதலாளி. கூப்பிட்டு சொல்றான், டேய், இந்த அலுமாரியில் இருக்கிற அவ்வளவு சாமானையும் கீழே இறக்கி துப்பரவாக்கி திரும்பியும் அடுக்கு. இப்படியான ஒரு பணி உனக்கு முன் இந்த கடையில் இருந்தவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. உனக்கு முன் இந்த கடையில் இருந்த சிப்பந்திக்கு வழங்கப்பட்டது போல உனக்கும் வழங்கப்படுகிறது என்று முதலாளி சொன்னான்டா. ஏன் அதை சொல்றான்? போலகீழே அவன் சொல்ல தேவையில்லையே. கடையில வேலைக்கு வந்திருக்கான் சம்பளத்துக்கு. அவனை கூப்பிட்டு அலுமாரியில் இருக்கிற சாமனை எல்லாம் கீழே இறக்கி துப்புரவாக்கி அடுக்கிறான். முடிஞ்சு. உனக்கு முன்னிருந்த சிப்பந்திக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டது போல என்று இந்த முதலாளி சொல்ல தேவையில்லை இல்லவா? சொல்றான் நாமண்டா. ஏன் சொல்றான்? இந்த சிப்பந்தி வேலைக்கு வந்திருக்கிறவன் இது என்ன பொறுப்பான வேலை இந்த மனுஷன் நம்மட தலையில் அள்ளி போடுறான்டா என்று நினைச்சுக்கப்படா. இந்த வேலைக்கு வார ஆட்களுக்கு எல்லாம் இதுதான் வேலை. இதுக்கு முன்னிருந்தவர்களும் இதே மாதிரி வேலையை செய்திருக்கிறார்கள் என்று அவன் நினைத்து அந்த பணி தனக்கு மட்டும் சுமத்தப்பட்ட ஒரு சுமை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறானே. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு என்ற பணியை, சுமையை உனக்கு மட்டும் தரல, முந்தின ஆட்களுக்கு நான் நேர்ந்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீ ஒரு கஷ்டமான பணி உனக்கு மட்டும் தந்த ஒரு சுமை என்று நினைக்காதே என்று இவனுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். அதுதான் கமாவுடைய தத்துவம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன் பகல். அது என்ன? ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு இந்த கமா போட தேவையில்லை. இந்த முதலாளி தந்த கடையில வேலைக்கு வந்தவன்கிட்ட, தம்பி இந்த தும்பு கட்டை தூக்கி அங்கவை, இந்த பணி உனக்கு முன்னால் இருந்தவனுக்கும் இந்த சுமை கொடுக்கப்பட்டது போல என்று சொல்லணுமா? தும்பு கட்டை தூக்கி வைக்கிற பெரிய வேலை, அதுக்கு அப்படி போல சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லை. பெரிய பணியாக இருந்தா தான் அந்த போலவை சொல்லணும். இப்ப இது பெரிய பணி, நோன்பு என்பது பெரிய பணி. அதுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நாங்க இந்த பெரிய பணியை சின்ன பணியாக்கி போட்டோம்.
நல்லா சாப்பிட்டு சகருக்கும் சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டும் சாப்பிட்டு மறு 9 மணிக்கும் சாப்பிட்டு அது ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சுமையாக ஆக்கி போட்டோம். ஹகீகத்திலே நோன்பு என்பது கஷ்டமான சுமைதான். ஏன்? நோன்பினுடைய உயிர் நாடி என்னவென்று நான் சொன்னேன். பகல் பசித்திருக்கிறது. பகல் ஜும்மா நேரம் பேசுற நேரத்திலேயே நான் கேட்டேன், இங்கே யாராவது பசியோடு இருக்கிறீர்களான்னு கேட்டேன். தெரிஞ்சொல்ல நான் பசியோடு இருக்கேன். எப்படி பசிக்கும்? 4:30 மணிக்கு தான் இன்னும் செய்யறான். இறைச்சி கறிக்கும் திண்டு, மரக்கறிக்கும் திண்டு, பொரியலுக்கும் திண்டு, சுண்டலுக்கும் திண்டு, அதுக்கு மேல கரைச்சும் குளிச்சு போட்டு 12 மணிக்கு எனக்கு பசிக்குமா? 12 மணிக்கும் பசிக்காது, அடுத்த நாளைக்கும் பசிக்காது. அந்த அளவுக்கு வயிற்ற நிரப்பிட்டான் அல்லவா? அப்ப என்ன நோன்பு? நோன்பு இல்லது. நான் செய்யறேன் நீங்க செய்யறீங்கிறதுக்காக வேண்டி சட்டம் மாறாது. நோன்பு என்றால் என்ன? பசித்திருத்தல். பசித்திருத்தல் தான் நோன்பினுடைய உயிர் நாடி. ஆகையினால் சகருக்கு ஒரு சில ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு ஒரு டீயை குடிங்க, அல்லது ஒரு பான் துண்டை சாப்பிட்டு டீயை குடிங்க, அல்லது ஒரு பிடி சோத்தை எடுத்து திண்டு டீயை குடிங்க, தண்ணியை குடிங்க. அப்பா உங்களுக்கு என்ன செய்யும்? காலத்தால் 8 மணியாகுள்ள பசி உண்டாகும். பசிக்கணும். பசித்தால் தான் மூளை வேலை செய்யும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அப்போதுதான் ஞானம் பிறக்கும். வயிறு நிரம்பி வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு ஏவர விட்டுக்கிட்டு கிடந்தால் மூளை வேலை செய்யுமா? வேலை செய்யாது. கொட்டாவி விட்டு விட்டு தூங்கி தான் கிடப்பான். ஜும்மாக்கு வரவங்க எத்தனை பேர் தூங்குறான்? அவையில் ஆதி சொல்லக்குள்ள எத்தனை பேர் தூங்குறான்? ஏன் தூங்குறான்? சாப்பாடு ஜாஸ்தி, மூளை வேலை செய்யாது, ஆத்மீகம் கிளம்பாது. ஆத்மீகம் மேலோங்குவதாயிருந்தால் பசி எங்களை எந்த நேரமும் ஆட்கொண்டிருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் விதியாக்கப்பட்டது. முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி விதியாக்கப்பட்டுச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டிருந்துச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டிருந்துச்சு. மூசா நபியுடைய உம்மத்தார்களுக்கு விதியாக்கப்பட்டிருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் மாதம் நோன்பு விதியாக்கப்படல. அப்ப இந்த தஷ்பீஹ் இருக்குதே, கமா குதிபங்கிறது இந்த சௌமு நோன்பு என்ற அடிப்படையில் அந்த தஷ்பீஹ் போல என்று வருமே தவிர, இந்த ரமலான் மாதத்தில் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் ரமலான் மாதத்தில் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட கருத்து வராது. நோன்பு கடமையாக்கப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல என்ற கருத்து தான் வரும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மாதத்தில ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாள் நோன்பு பிடிப்பது கடமையாக இருந்தது. அது எந்த மாதம்? 12 மாசம் அல்லவா? 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாள் நோன்பு பிடிப்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் ஐயாமுல் பீயவ், ஐயாமுல் பீயவ், வெள்ளை நாட்கள் என்று சொல்வார்கள். நம்ம ஊர்லையும் வயசு போன பெண்கள் அந்த நோன்பு நோக்கிறார்கள். என்னென்ன நோன்பு? 13, 14, 15. இந்த 3 நாட்களும் வெள்ள நாட்களா இல்லையா? வெள்ள நாட்கள் தான் இல்ல, நிலவூடிக்கிற நாட்கள். அதனால அதுக்கு பேரு வந்துச்சு ஐயாமுல் பீயவ். ஐயாமு நோன்பு பிடிக்கிறேன், ஐயாமு நோன்பு பிடிக்கிறேன்னு பொம்பல் காய்ச்சிக்குவாங்க. அது போல ஐயாமன்னா நாட்கள் என்ற அர்த்தம். நாட்கள் நோம்புங்கிறதுல அர்த்தம் இல்ல. நீங்க பெண்கள் சொல்றதா இருந்தாலும் இதுக்கு பிறகு இப்படி சொல்லிக்கிங்க, ஐயாமுல் பீயம், நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லிக்கிங்க. வெள்ளை நாட்களின் நோன்பு. அது பொம்பளைகளுக்கு மட்டுமா சுன்னத்து? இல்ல, ஆண்களுக்கும் சுன்னத்து தான். நோன்புலேயே பரவான நோன்பையே நோக்காதவன் இந்த ஐயாமுல் பீயம் நோன்பு நோட்பானா? நிச்சயமா நோக்க மாட்டான். ஆனா பெண்கள்ல வயசு போனாக்கள் நோட்டு கொண்டுதான் வருகிறார்கள். 13, 14, 15. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. ஆஷூரா நோன்பு, ஆஷூரா நோன்பு என்று நாங்கள் நோக்கிறோமே, இந்த நோன்பு
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு பரவாக்கப்பட்டது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், ஐயாமன் மாதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள். எத்தனை நாள்? ஒன்று 29 நாள் வரும் அல்லது 30 நாள் வரும். அப்படித்தான் ரமலான் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படும் போது அவர்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மறந்திருப்பீங்க. 55 வயசு. அப்ப 63 ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிறாங்க. எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிருப்பார்கள்? 8 வருஷம். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஹயாத்தில் நோன்பு 8 நோன்பு தான் பிடிச்சிருக்காங்க. அதாவது 8 ரமலான் தான் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அதில் 5 ரமலான்கள் 29 நோன்பு வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் 5 ரமலான், 5 வருஷம் 5 ரமலானில் 29 நோன்பு வீதம் தான் நோட்டிருக்கிறார்கள். 29 நோன்பு தான் வந்திருக்கு. பாக்கி எத்தனை? 3 வருஷம். 3 ரமலானில் 30 நோன்பு என்னை நோட்டிருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில 40 வயதில நபி பட்டம் கிடைக்குது, 55 வயதில நோன்பு கடமையாக்கப்படுகிறது, 63 வயதிலே இறையடி சேருகிறார்கள். 8 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான், ஐயாமன் மௌதூதாத் وَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. உங்களில் இந்த நோன்பு மாதம் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது யாராவது பிரயாணியாக இருந்தால் فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. நீங்க நோயோட கஷ்டப்பட்டுக்கிட்டு நோன்பு பிடிக்காதங்க, பிரயாணத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு நோன்பு பிடிக்காதங்க. அத நோன்பு மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு வேறு நாட்களில் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். எவ்வளவு லேச கொடுக்கான் இன்சானுக்கு. உனக்கு நோய் வந்தாலும் சரிதான், பேய் வந்தாலும் சரிதான், நோன்பு பிடிச்சிட்டான் ஆகணும்டா சொல்றான். இல்ல, எந்த ஒரு இபாதத்தை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை கஷ்டப்படுத்தல்ல. தொழுகைகள்ல பாருங்க எவ்வளவு சலுகைகள் இருக்கு, நோன்புல எவ்வளவு சலுகை இருக்கு, ஹஜ்ஜில் எவ்வளவு சலுகை இருக்கு, ஜகாத்தில் எவ்வளவு சலுகை இருக்கு. எப்படியெல்லாம் அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக சலுகைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு சலுகை தான் ரமலான் மாதத்தில் நோயாளியாக இருப்பவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை, பிரயாணியாக இருப்பவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை. ஆனா என்ன செய்யணும்? அதை இன்னொரு நாளைக்கு நோன்பு நோக்கணும். ஒரு பெண் ஹைலோட இருக்கிறாள், இந்த ரமலான் மாதம் நோன்பு பிடிக்கலாமா? 5 நாள் இருப்பாள் அல்லது 7 நாள் இருப்பாள், மாதத்தீட்டோட இருப்பாள், நோன்பு பிடிச்சாகணும். இல்லை, என்ன செய்யணும்? அதை இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு கவா செய்யணும். நிபாசோட இருப்பாள். நிபாசண்டா என்ன? ஹைல் என்றால் மாத தீட்டு, மாதம் மாதம் வரக்கூடிய தீட்டுக்கு அரபியிலே ஹைல் என்று சொல்லப்படும். நிபாசண்டா என்ன? பிரசவ தீட்டு. மாசம் மாசம் வர தீட்டு இல்லையே, புள்ள பெற்றால் வரும். இந்த ரமலான் மாதத்தில் உள்ள ஒத்தி புள்ள பெற்று போட்டாள், பிரசவித்து விட்டாள், அவளுக்கு வாரத தீட்டை பிரசவ தீட்டு என்று சொல்லப்படும். அதற்கு நிபாஸ் என்று சொல்லப்படும். அப்ப அவள் என்ன நோன்பு பிடிக்கணுமா? பிடிக்கலாம் இல்ல, பிடிக்க கூடா. நிபாசுடைய காலத்தில் நோன்பு பிடிக்க கூடாது, ஹைமுடைய காலத்தில் நோன்பு பிடிக்க கூடாது. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டி வரும்? ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நோன்பை கவா செய்யணும். அதே மாதிரியா தொழுக அதே மாதிரியா
ஒரு பொம்பளை 7 நாள் ஒவ்வொரு மாசமும் தீட்டோட இருப்பாள் தானே. 7 நாள் இருப்பாள், 6 நாள் இருப்பாள் வச்சுக்குவோம். இந்த 7 நாள் இருக்காருன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 7 5 35 வக்து அவள் தொலைலாதல்லவா. இந்த தொழுகையை அவள் கவா செய்ய வேணுமா? என்ன பொம்பளைகள் கவா செய்யறீங்களா செய்யறது இல்லையா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நாங்க அதிகமான எடுத்த கல்யாணம் முடிச்சு ஆக்கலாம் தானே இருக்கோம். நம்ம பொண்டாட்டி மாதிரி என்ன செய்யற ஆளுகள் கவா செய்யக்கூடா, தொழுகைய கவா செய்யக்கூடா. 7 நாள் மாதத்தோட இருக்கக்குள்ள ஒரு நாளைக்கு 5 வக்து வீதம் 7 5 35 வக்தலவா. ஐவெல்லாம் முடிஞ்சு இவ குளிச்சத்துக்கு பிறகு இந்த 7 நாள் தொழுகையும் கவா செய்யறது ஹராம், செய்யக்கூடாது. நோம்புக்கு அந்த சட்டம் இல்ல. நோம்பு என்ன செய்யணும் என்று தெரியுமா? அதையும் ரஹ்மத்து தான், இரக்கம் தான். இரக்கத்தில் இந்த சட்டம் இப்படி பிறந்திருக்கு. இல்லாட்டி அவள் 7 நாள் ஒவ்வொரு மாசமும் தீட்டோட அடிப்பாள். அந்த மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு 35 வக்து என்ன செய்யணும்? கவாக்கிட்டு கிடக்கணும். ஆனா அடுத்த மாசம் வரும், அடுத்த மாசமும் தீட்டு வரும். அந்த 7 நாளும் இருந்து அது 35 வக்து கவா செய்ய வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுறான். நோம்பு அப்படி இல்லையே. ஒவ்வொரு மாசமும் பார வியாபாரமா இல்ல, வருஷத்துல ஒரு மாதம் அதுல வேணுமெண்டா 7 நாள் இவ தீட்டோட இருப்பா. எத்தனை நோம்பு பிடிக்க வேண்டி வரும்? 7 நோன்பு பிடிக்க வேண்டி வரும். அவ பின்னால பிடிச்சுக்கலாம். இந்த விவரத்தை இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன்டா ஒரு மணித்தியாலம் வேணும். ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமங்கான மீங்கும் மரியவன், உங்களில் யாராவது நோயாளியா இருந்தா நோம்பு மாதத்துல பிடிக்காம பிந்தி பிடிக்கலாம்னு சொல்றான்னு. ஒருத்தன் சொல்றான், அன்றைக்கு என்னடா தம்பி நோம்பாண்டு கேட்டன். இல்லேண்டான். ஏண்டாண்டு கேட்டன். சரியான தலைவலி. நாய தலைவலிக்காக வேண்டி நோம்பு போடலாமா? நோயாளியாக இருந்தால் இன்னொரு நாளைக்கு பிடிக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லவா. நோய்க்கு ஒரு எல்லை வேணுமே. சும்மா காலு இடுப்பு குத்துது நோம்பு போடலாமா? சும்மா பல்லுக்க வலிக்குது நோம்பு போடலாமா? லேச தலை வலிக்குது நோம்பு போடலாமா? இருமல் அடிக்கு கொஞ்சம் நோம்பு போடலாமா? அட நோய்க்கு ஒரு எல்லை வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒரு வரையறை ஒன்று வேணும். இந்த அளவுக்கு நோய் இருந்தால் தான் நோன்பை விடலாம் என்ற ஒரு வரையறை இந்த நோய்க்கு வேணுமா இல்லையா? வேணும். அந்த விவரம் மிச்ச நீளமான விவரம். அடுத்தது பிரியாணி நோன்பை விடலாம் என்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கல்மனைக்கு போறாரு நோன்பு விடலாமா? கல்வாஞ்சி குடிக்கு போறாரு நோன்பு விடலாமா? வேறாவூருக்கு போறாரு வியாபாரத்துக்கு நோன்பு விடலாமா? கொழும்புல ஒரு நடிகை வந்திருக்காரு பார்க்க போறாரு நோன்பு விடலாமா? அந்த பிரியாணத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறை உண்டு. நோய்க்கும் வரையறை உண்டு, பிரியாணத்துக்கும் வரையறை விளக்கம் உண்டு. அந்த இரண்டை இப்ப சொல்ல நான் எடுத்தா ஒரு மணித்தியாலம் ஆகும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைய தினத்தில் உங்கள் மத்தியிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தால் இந்த விவரத்தை நாளை இரவு சொல்வேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.